திக்பலத்திற்கு அருகில் உள்ள கிரகம் வலுவாக உள்ளது போல் உச்சத்திற்கு அருகில் உள்ள கிரகம் வலுவாக இருக்குமா? ஐயா, இந்த பாருங்க, இது ஒரு வட்டங்க. இந்த வட்டத்தை தான் பார்வை கோணத்திற்கு அமைப்பாக சதுரமாக்குகிறோம். கிரக பலத்தை அறிவதற்கு நீங்கள் முதல்ல கிரக பலத்துடைய ஸ்ட்ரென்த், அதற்கு பிறகு ஸ்தான பலம், அதற்கு பிறகு சுபத்துவம், சூட்சுமவலு. இந்த பாருங்க, உத்தராயணம் தட்சிணாயனம்னு சொல்லுவோம். இது மகரம், இது கடகம். சுப கிரகம் மகரத்திலிருந்து கடகம் வரைக்கும் போகும்போது சூரியன், குரு, சுக்கிரன் போன்ற காலபலம், அயனபலம், சேஷ்டபலம்னு இதைத்தான் சொல்லியிருக்கிறோம். சுக்கிரன் இங்கே உச்சம், இங்கே நீச்சம். விருச்சிக லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 90% திக்பலத்தில் இருக்கிறார். ஏன்னா 4ஆம் இடத்துல அவருக்கு திக்பலம். உச்சத்தை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட உச்சம் போகிறதுக்கு இன்னும் 2 வீடு இருக்கு. ஒரு 70% ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட ஸ்தான பலத்தில். ஏன்னா இது நட்பு வீடு, கிட்டத்தட்ட அதிநட்பு வீடு. இதையும் தாண்டி ஸ்தான பலத்தில், ஸ்தான பலம் என்கின்ற ஒரு கிரகத்தினுடைய பலத்தில் அவர் அங்கே நட்பு வீட்டில் உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு 70 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் 90 மார்க், இதே ஒரு 4ஆம் இடத்துல இருந்தால் 100 மார்க், திக்பலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய 90 மார்க்கில் இவர் நன்றாக இருக்கிறார். இங்கிருந்து குருவும் அவரை பார்க்கிறார். சூப்பர். இந்த சுக்கிரன் நல்ல பலனை செய்ய போறார்.